தமிழ்நாடு வந்து மொழி அரசியல்ல ரொம்ப ரொம்ப சிக்கிட்டு தவிக்குது. சிக்கலன்ற நினைக்கிறேன் நான். தமிழ் மொழி அரசியல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தமிழ் பற்று ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் மொழி அரசியல்ன்றது ஜாஸ்தி கிடையாது. தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போர் வந்து தீவிரமா வந்தது 1965. அதை வச்சுதான் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப நாள் பவர்ல இருந்தது. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னன்னா, இப்ப நீங்க சொல்றபடி அதாவது திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ் மொழி அரசியல் பேசி வந்து அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க, மக்களுக்கு லாபம் அடையலன்னு சொல்ல வரீங்க. லாபம் இல்ல. அதனால மக்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க கேரளா போங்க, அங்க 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. ஹிந்தி படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கலாம். ஆந்திரால 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு, கர்நாடகால இருக்கு, அங்க நீங்க கத்துக்கலாம். தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு நாள் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே இருப்போம் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து. ஏன்னா இது வந்து இப்ப ஹிந்தி படிக்கிறதால எனக்கு வந்து வேலை கிடைக்க போதா, ஹிந்திக்காரனே இங்க வந்து வேலை செய்யறான் அப்படின்லாம். ஹிந்தி படிக்கிறதால எனக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட்ல வேலைக்கு போறேன்னா, இல்ல நான் அங்க போய் கடை வைக்க போறேன்னா, இது வந்து வெறும் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு தேசமா ஒன்றிணைற விஷயம். ஒரு யூத்துக்கு நாளைக்கு வளரப்போற தலைமுறைக்கு என்ன வேணாலும் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் கிரியேட் ஆகும். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கணும்னா நம்ம வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில இப்ப 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கட்டாயம்ன்றாங்க. இப்போ விஜய்க்கே அது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருந்த இந்த மொழி அரசியல தீவிரமா பண்ணிட்டு இருந்த திராவிட கட்சிகளை தமிழ்நாடு நிராகரிச்சிருச்சு. தமிழ் தேசியத்தை இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 2009 ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்த அரசியல் இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட சொல்ல போனா 20 வருஷமா தமிழ் தேசியம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழக மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2 பெரிய மேஜர் ஃபோர்ஸ், திராவிடம் பேசிட்டு இருந்த 2 பெரிய மேஜர் ஃபோர்ஸ், இந்திக்கு எதிரான மனநிலையில இருந்து அரசியல் பண்ண மேஜர் ஃபோர்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அவங்க தமிழ் தேசியம், தமிழ் தான் எல்லாமே, தெலுங்கு கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன்னவங்கள கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்காங்க. சீமான் இன்னைக்கு ஜெயிக்கவே முடியல தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா. இப்பயும் டெபாசிட் காலி. இப்ப தமிழ் மக்கள் இப்ப இருக்க இளம் தலைமுறை, குறிப்பா ஜென்சி தான் வந்து இங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி திமுக எல்லாம் ஜென்சி டிஎம்கேன்னு உனக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புதிய தலைமுறை வந்து என்னன்னா இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ற தலைமுறையா தானே இருக்கு. இதுக்கான எதிரான அரசியல் பண்ண எல்லா சக்தியுமே நிராகரிச்சிருக்காங்கல்ல. விஜய் இதை உணர்வார மாட்டார். இல்ல அதுதான் உங்களோட தவறான புரிதல், தவறான ஸ்டாண்ட். உங்களை வந்து இது இல்ல, நான் காங்கிரஸ் ஸ்டாண்டுன்னே கேட்கல. நான் சொன்னது என்னோட ஸ்டாண்ட் தான். நான் எப்பவுமே நீங்க உங்க பர்சனல் ஸ்டாண்டாவும் சொல்லலாம். பர்சனல் ஸ்டாண்ட் கூட கிடையாது. இது வந்து ஒரு சாமானியனின் ஒப்பீனியனா தான் நான் எப்பவுமே பேசுவேனே தவிர என்னோட பர்சனல் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொன்ன வாதத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது திராவிட கட்சிகள் மக்களை வந்து இந்தி படிக்க விடாம தடுத்து அவங்கள ஒரு பெரிய பின்னடைவுக்கு ஏற்படுத்திச்சுன்னு சொல்ல வரீங்க. உண்மையாலுமே பின்னடைவு தான். சரி, ஓகே. எதுல பின்னடைவு நீங்க சொல்லணும், நான் அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன். அதாவது இப்ப இருக்கிற வந்து எடுத்துட்டீங்கன்னா லிட்ரஸி ரேட்ல, அதாவது நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, கஞ்சி தொட்டியில ஆரம்பிச்சு, நல்லா தெரிஞ்சு, கஞ்சி தொட்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்னா, சுந்தர் பிச்சை கூகுளோட ஓனரா நம்ம உட்காந்துருக்கோம். இதே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு போன சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இன்னைக்கு யூஎஸ்ல சிஓவா இருக்காரு. அப்துல் கலாம் கூட தமிழ் வழியில படிச்சாரு. ஆமா. சரி, இப்ப நீங்க சொன்னது இதை எடுத்துக்கிட்டா, நீங்க வந்து ஹிந்தி பேசிட்டாங்க, நம்மள ஹிந்தி பேச விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க லிட்ரஸி ரேட்டு இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கோங்க. லிட்ரஸி ரேட் யார் இப்ப அதிகமா லிட்ரஸி ரேட்ல இருக்கு? அதாவது வந்து இல்ல சொல்லுங்க சார், அந்த டேட்டா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றபடி அதாவது திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ் மொழி அரசியல் பேசி வந்து அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க, மக்களுக்கு லாபம் அடையலன்னு சொல்ல வரீங்க. லாபம் இல்ல. அதனால மக்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க கேரளா போங்க, அங்க 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. ஹிந்தி படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கலாம். ஆந்திரால 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு, கர்நாடகால இருக்கு, அங்க நீங்க கத்துக்கலாம். தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு நாள் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே இருப்போம் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து. ஏன்னா இது வந்து இப்ப ஹிந்தி படிக்கிறதால எனக்கு வந்து வேலை கிடைக்க போதா, ஹிந்திக்காரனே இங்க வந்து வேலை செய்யறான் அப்படின்லாம். ஹிந்தி படிக்கிறதால எனக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட்ல வேலைக்கு போறேன்னா, இல்ல நான் அங்க போய் கடை வைக்க போறேன்னா, இது வந்து வெறும் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு தேசமா ஒன்றிணைற விஷயம். ஒரு யூத்துக்கு நாளைக்கு வளரப்போற தலைமுறைக்கு என்ன வேணாலும் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் கிரியேட் ஆகும். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கணும்னா நம்ம வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில இப்ப 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கட்டாயம்ன்றாங்க. இப்போ விஜய்க்கே அது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருந்த இந்த மொழி அரசியல தீவிரமா பண்ணிட்டு இருந்த திராவிட கட்சிகளை தமிழ்நாடு நிராகரிச்சிருச்சு. தமிழ் தேசியத்தை இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 2009 ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்த அரசியல் இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட சொல்ல போனா 20 வருஷமா தமிழ் தேசியம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழக மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல.
ரெண்டு பெரிய மேஜர் ஃபோர்ஸ், திராவிடம் பேசிட்டு இருந்த ரெண்டு பெரிய மேஜர் ஃபோர்ஸ், இந்திக்கு எதிரான மனநிலையில இருந்து அரசியல் பண்ண மேஜர் ஃபோர்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அவங்க தமிழ் தேசியம், தமிழ் தான் எல்லாமே, தெலுங்கு கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன்னவங்கள கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்காங்க. சீமான் இன்னைக்கு ஜெயிக்கவே முடியல தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா. இப்பயும் டெபாசிட் காலி. இப்ப தமிழ் மக்கள் இப்ப இருக்க இளம் தலைமுறை, குறிப்பா ஜென்சி தான் வந்து இங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி திமுக எல்லாம் ஜென்சி டிஎம்கேன்னு உனக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ புதிய தலைமுறை வந்து என்னன்னா இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ற தலைமுறையா தானே இருக்கு. இதுக்கான எதிரான அரசியல் பண்ண எல்லா சக்தியுமே நிராகரிச்சிருக்காங்கல்ல. விஜய் இதை உணர்வார மாட்டார். இல்ல அதுதான் உங்களோட தவறான புரிதல், தவறான ஸ்டாண்டு. உங்களை வந்து இது இல்ல, நான் காங்கிரஸ் ஸ்டாண்டுன்னே கேட்கல. நான் சொன்னது என்னோட ஸ்டாண்ட் தான். நான் எப்பவுமே நீங்க உங்க பர்சனல் ஸ்டாண்டாவும் சொல்லலாம். பர்சனல் ஸ்டாண்ட் கூட கிடையாது. இது வந்து ஒரு சாமானியனின் ஒப்பீனியனா தான் நான் எப்பவுமே பேசுவேனே தவிர என்னோட பர்சனல் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொன்ன வாதத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது திராவிட கட்சிகள் மக்களை வந்து இந்தி படிக்க விடாம தடுத்து அவங்கள ஒரு பெரிய பின்னடைவுக்கு ஏற்படுத்திச்சுன்னு சொல்ல வரீங்க. உண்மையாலுமே பின்னடைவு தான். சரி, ஓகே. எதுல பின்னடைவு நீங்க சொல்லணும், நான் அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன். அதாவது இப்ப இருக்கிற வந்து எடுத்துட்டீங்கன்னா லிட்ரஸி ரேட்ல, அதாவது நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, கஞ்சி தொட்டியில ஆரம்பிச்சு, நல்லா தெரிஞ்சு, கஞ்சி தொட்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்னா, சுந்தர் பிச்சை கூகுளோட ஓனரா நம்ம உட்காந்துருக்கோம். இதே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு போன சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இன்னைக்கு யூஎஸ்ல சிஓவா இருக்காரு. அப்துல் கலாம் கூட தமிழ் வழியில படிச்சாங்க. சரி, இப்ப நீங்க சொன்னது இதை எடுத்துக்கிட்டா, நீங்க வந்து ஹிந்தி பேசிட்டாங்க, நம்மள ஹிந்தி பேச விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க லிட்ரஸி ரேட்டு இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கோங்க. லிட்ரஸி ரேட் யார் இப்ப அதிகமா லிட்ரஸி ரேட்ல இருக்கு? அதாவது வந்து இல்ல சொல்லுங்க சார், அந்த டேட்டா சொல்லுங்க. தமிழ்நாடு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமா இருக்கு. தமிழ்நாடு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமா இருக்கு. நீங்க அதே ஒரு நிமிஷம், ஆனா அதே வந்து என்னன்னா, இதே ஹிந்தி படித்த மாநிலங்கள்ல ஏன் வந்து ஒரு சாமானியர்கள் மேல வர முடியல? நீங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இல்லாட்டி ஒரு ஜாதிய ரீதியா வந்து ஓபிசிக்கு மேல இருக்கும் ஜென்ரல் கேட்டகரி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி படிச்சாலும் அவங்களால இங்கிலீஷ் படிச்சும் அவங்க வந்து ஒரு சொசைட்டில ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்லயே தான் இருப்பாங்க. நீங்க டெல்லி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் தெரியும், அங்க டெல்லி அசம்பிளி பக்கத்துல வந்து இந்த சாமானியமா டீ விற்கிறவங்க, டெய்லி வேலை செய்யறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த பிளம்பர் வேலை பாக்குறாங்க, இந்த பாத்திரம் கழுவ போறவங்க, துணி துவைக்க போறவங்க, இவங்க எல்லாருமே இந்தி ஸ்கூல்ல படிச்சவங்க தான். ஆனா அவங்க ஒரு தரத்துக்கு மேல போக முடியல. இதுல கிளாஸோட இதுவும் நீங்க பார்க்கணும். எவ்வளவு பணம் வந்து அதுல எவ்வளவு ஒரு இது பண்ணுதுன்னு பார்க்கணும். இதே தமிழ்நாடுல நீங்க, நான் அதான் சொல்ல வரேன், இதே ஹிந்தியை வந்து ஒரு ஹிந்தி ஸ்கூல்ல படிச்ச ஒரு சாதாரண ஒரு சாமானியனோட குழந்தையும் பிற மாநிலங்கள்ல எடுத்து, இது பீகார்லயும் போய் நீங்க பார்த்துட்டு அவங்க கல்வியை கண்டினியூ பண்ணி அவங்க அடுத்த லெவல் போனாங்களா, இல்ல அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்றத நீங்க அந்த ஸ்டேட்டஸை நீங்க பார்க்கணும். அதே இதை ரெப்ளிகா பண்ணி இங்க தமிழ்நாடுல ஒரு சாமானிய, இப்ப நான் ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கேன்னா என்கிட்ட வந்து மண்ணு வேலை செய்வாங்க, காங்கிரீட் போடுவாங்கல்ல, அவங்களோட குழந்தைக்கு நான் வந்து அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க சார், என் பையன் ஃபீஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை வந்து ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டில் நடந்திருக்கோம் எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக. என்கிட்டையும் ஹிந்தி பேசுகிறவங்க நார்த் இந்தியன்ஸ் நீங்கள் வர்றாங்கல்ல, அவங்களோட குழந்தைக்கு வீட்டுக்கு பணம் வேணால் நீங்கள் அனுப்பியிருக்கீங்களே தவிர அவங்களோட குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட நீங்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. சீரியஸாக இது நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தி படித்து தான் நான் பெரிய ஆளாவேன், நாங்கள் யாரும் பெரிய ஆளாகலை. எனக்கு இருக்கிறதுல 2 மொழி போதும். ஒன்று, வெள்ளைக்காரன் வந்து காமனா பேசுறேன். இப்போ வெள்ளைக்காரன் வந்தப்போ வந்து வெள்ளைக்காரன்ட்டு எல்லாரும் ஹிந்தியில பேசுனீங்களா இல்லை இங்கிலீஷ்ல பேசுனீங்களா? நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆண்டான், அவங்ககிட்ட எல்லாரும் ஹிந்தியில பேசுனீங்களா இங்கிலீஷ்ல பேசுனீங்களா? நீங்க அவன்கிட்ட போய் ஹிந்தியில பேசிட்டீங்கன்னா அவங்கள பூட்ஸ் காலால மூஞ்சிலேயே எட்டி வச்சிருப்பான். நீங்க அவன் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு பேசவே விட்டுருப்பான். நம்ம அப்படி இருந்தவங்க. இல்லை, நீங்க என்ன கேட்டீங்கன்றத நானே சொல்லிடுறேன். இதை தான் வந்து ஆஃப்டர் தட் பீரியட் நீங்க வந்து சிம்பிளா கேட்டீங்க, பிரிட்டிஷ்ட வந்து என்ன லாங்குவேஜ் பேசியிருக்கணும், இங்கிலீஷ் தான் பேச முடியும். நீங்க இன்னைக்கு வந்து 1965 ஒரு பெரிய ஆன்டி ஹிந்தி மூவ்மெண்ட்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணா சொன்னது, அறிஞர் அண்ணா CNA சொன்னது, why do we want 3 languages, why do you want ஹிந்தின்றப்ப, ஹிந்தி எதுக்கு வேணும், நான் வந்து உலகத்தோட பேசுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்கு, இந்த ஊர்ல பேசுறதுக்கு தமிழ் இருக்கு, நீங்களும் உலகத்தோட பேசுறதுக்கு வந்து இங்கிலீஷ் கத்துக்குங்க, இந்த ஊர்ல பேசுறதுக்கு வந்து உங்க மொழி யூஸ் பண்ணிக்கிங்கன்னாரு. இந்த மைண்ட் செட் வந்து பிரிவினை மைண்ட் செட்ன்றதை இவ்வளோ டிப்ளமேட்டிக்காக சொல்லி முடிச்சிருக்காருன்னு தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஹிந்தின்றது வந்து
தேச கட்டமைப்போட வந்து தொடர்பு படுத்தின விஷயமா வந்து பிஜேபி மட்டும் சொல்ல, காங்கிரஸும் ரொம்ப நாள் அதை சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு தேசமா இந்தியா சிந்திக்கணும்னா ஒரு மொழி தேவைப்படுது. பெரும்பான்மை மக்களுக்கு எதிரா இருக்காங்க தமிழ் மக்கள்ன்றதை என்னோட நான் சிம்பிளா கேட்கிறேன் சார். இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை மக்கள் ஹிந்தி பேசுற மக்கள், அவங்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் இருக்காங்கன்றது இன்னைக்கு யதார்த்தமா ஒரு ஒரு மன கட்டமைப்பு, ஒரு உளவியல் கட்டமைப்பு ஹிந்தி பேசுற மக்களுக்கா இருந்தாலும் சரி, இல்லையா இந்தியாவில் இருக்க மலையாளிகளா இருந்தாலும் சரி, கன்னடா பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க பெங்களூர்ல போய் ஒரு தட்டு கேட்டீங்கன்னா, ஓ தமிழ்நாடா, ஹிந்தின்னா போடான்னுவாங்க. ஹிந்தி பேச மாட்டாங்க. இங்க மக்கள் அப்படி இருக்க மாதிரி தெரியல. நீங்க அதுக்கான அரசியல் மட்டும் இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்க இருக்கவங்க வந்து திமுக இருக்கட்டும், இல்ல திராவிடம் பேசுற திராவிட சித்தாந்தவாதிகளா இருக்கட்டும், இந்த மொழி அரசியல ரொம்ப தூக்கி பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஜெர்மன் கத்துக்கிறதுக்கு ரெடி, பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு ரெடி, ஜாப்பனீஸ் கத்துக்கிறதுக்கு ரெடி, ஆனா ஹிந்தி கத்துக்க மாட்டாங்க. இந்த மைண்ட் செட்டை நீங்க பார்க்கலாம். நான் வந்து பிரெஞ்சு படிச்சேன்னா எனக்கு வந்து பிரான்ஸ்ல போய் நான் பொழைச்சுப்பேன், இல்ல வந்து ரஷ்யன் பார்த்தேன்னா ரஷ்யால போய் பொழைச்சுப்பேன். ஹிந்தி கத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த ஒரு படத்துல இருந்து மணிவண்ணன் சொல்லுவார்ல, இந்த மணிமாறனின் அரசியல் செல்வாக்கு எத்தனை என்பதை இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிருக்கின்றோம் அப்படின்றவார்ல. அந்த மைண்ட் செட்டை வந்து என்னன்னா இங்க இருக்க இளம் தலைமுறைக்கு ரொம்ப நாளா இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகம் பூரா வந்து தமிழ்நாடு தான், உலகம் பூரா உலகத்திலேயே மூத்த மொழி நாங்க தான், உலகம் பூரா தமிழ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சீமான் வந்து பக்கத்துல இருக்க தெலுங்குக்காரங்க வந்து நம்மளை ஆண்டுட்டு இருக்கான். தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புது 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 வெடிகுண்டை போட்டு வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே எலிமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு காலமா வந்து இந்திக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்த கூட்டமும் இன்னைக்கு அவுட். இப்போ வந்து ரீசெண்டா வந்து தெலுங்கு பேசுற மக்கள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இலங்கை தமிழரை கொண்டது கூட அவங்க தான் பேசிட்டு இருந்த சீமானும் அவுட். ஸோ தமிழக மக்கள் வந்து விஜய் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கூட்டணியில இருக்க உங்களை ஆதரிக்க போறாங்க, வரப்போற எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆதரிக்க போறாங்கன்னா நீங்க வந்து இந்த பிரிவினை அரசியல கையில எடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை வந்து இளம் தலைமுறைக்கு இருக்குன்றதானே பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே. நீங்க வந்து இப்ப திராவிட அரசியல் அவுட் அப்படின்றீங்க. அதாவது இவ பிரிவினைவாதம், மொழியில பிரிவினைவாதம் பேசுனாங்க, அவங்க அவுட் அப்படின்னு சொல்ல வரீங்க. திராவிட அரசியலின் முகமா இருக்கிற வந்து ஒரு பெரிய இரண்டு முகங்கள் சொல்லாம, ஒன்னு பெரியார், இன்னொன்னு அண்ணா. டிவிகேல யாரு கொள்கை தலைவரா இருக்காங்க? பெரியார் இருக்காரு, காமராஜர் இருக்காரு. அண்ணா இல்ல, அண்ணா வந்து போட்டோல பாக்குறாங்க. சரி, பெரியாரு, காமராஜர், இவங்க அம்பேத்கர் இருக்காரு, சரிங்களா? பெரியார் இருக்காரு, காமராஜர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்திய எதிர்ப்பு முகங்களாவே நீங்க பாத்துக்கலாமா? பெரியார் இந்திய எதிர்த்தார். பெரியார் இந்தி வேணா இங்கிலீஷ் படிக்கலாம்னாரு. உண்மையா சொல்ல போனா ஆமா, அண்ணாவும் அதே தான் சொன்னார். இப்ப புரியுதா? அப்ப நீங்க வந்து தமிழ் மக்கள் வந்து திராவிட கொள்கையை விட்டு வெளியே போல, திராவிட சித்தாந்தத்திலே ஒரு மாற்று முகங்களை தான், வேறு புதிய முகங்களை தான் தேடினாங்களே தவிர பழைய முகங்களை அவங்க நிராகரிக்கலையோ, இல்ல அவங்க இன்னைக்கு ஓட்டு போடாதனால வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துட்டாங்களான்றது வந்து தவறான வாதம். அதே மாதிரி சீமானுக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க வந்து அவங்க வந்து 2009 இருந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு, ஒரு சீட்டு கூட வரல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எதுலையுமே கூட அவங்க ஒரு சீட்டு கூட வாங்கல. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீராம். இந்த மாதிரியான யதார்த்தமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சுதேஷ மித்ரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுதேஷ மித்ரன்ல நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப லைவான பாலிடிக்ஸ், மக்களுக்கு தேவையான பாலிடிக்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி தான் பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.